So hey hello guys, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அன்பாக்ஸ் பண்ணுறோம். இது ஒரு 16 வாட் ஸ்பீக்கர். இப்போ தான் ஷாமி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க 1 வீக் ஆகும். ஸோ வாங்க இந்த ஸ்பீக்கரோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துட்டு அப்படியே இதில் என்னென்ன இருக்குன்றத அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே சொல்லிடுறேன். ஸோ வாங்க ரொம்ப வீடியோ பார்த்துக்கலாம். எம்ஐ ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பாக்ஸு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதோட மாடல் கொடுத்துருவாங்க அண்ட் 16 வாட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஷாமி அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வேணா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சைட்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஃபுல் டைம் ரொட்டேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 2 டிவைஸும் உங்களால் அட் டைமில் பேர் பண்ணி உங்களால் பாட்டு கேட்டுக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது என்ன இதில் டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் டிவிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் லவுடராக இருக்கும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ் அண்டு எம்ஆர்பி அப்புறம் கலர் வேரியண்ட் அப்படிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வேணா படிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேபிள் C டைப் டு USB டைப் கேபிள் இருக்குது, USB-C இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க. ஸோ வேணா நீங்கள் படித்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தோன்னே ஃபீல் ஆகுறது என்னென்னா வெயிட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா இது வந்து ஆப்வியஸ்லி வெயிட்டான ஸ்பீக்கர், 16 வாட் ஸ்பீக்கர்ன்றதுனால உங்களுக்கு வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ஐ போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட க்ளோசர் வியூ. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே க்ரில்லாக கொடுத்துருவாங்க, க்ரில் மெஸ்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 ரப்பர் பேட்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் இங்கே ஒரு ஹேங்கிங்காக ஒரு கிளாத் கொடுத்துருவாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ ப்ளூடூத் அந்த அப்புறம் வந்து மாடல் கொடுத்துருவாங்க, மேட் இன் சைனா, அப்புறம் வோல்ட்டு ஆம்பேர் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இது என்ன நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதோட வாட்டர் ப்ரூஃபிங் பார்த்தீங்கன்னா IPX7 ரேட்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ஸ்வெட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைட்டாக எதாவது வாட்டர் பற்றாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் அண்டு சார்ஜிங் கேபிள் அது கொடுத்துருவாங்க, C டைப் கேபிள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு டேமேஜ்னால் உங்களுக்கு வந்து இது வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதை பவர் ஆன் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெஷ்ஷு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒரு காட்டன் ஸ்டைலில் கொடுத்துருவாங்க. காட்டன்னு சொல்லலாம், பிளாஸ்டிக்னு சொல்லலாம். ஸோ இது காட்டன் ஸ்டைலில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபுல்லாகவே இந்த ரப்பர் பேடிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் ஆன் பட்டன் கொடுத்துருவாங்க, வால்யூம் அப் அண்ட் டவுன். அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து மியூசிக்கை வந்து நெக்ஸ்ட் மியூசிக் அண்டு ப்ரீவியஸ் மியூசிக் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து இங்கே பாஸ் அண்ட் ப்ளே பட்டன் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இது வந்து ப்ளூடூத் கனெக்டிங்காக. நெக்ஸ்ட் வந்து இது வந்து TWS பட்டனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டிவைஸும் ஒரு அட் டைமில் கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ என்கிட்ட 2 டிவைஸ் இல்லை, என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன், இல்லைனா ஒரு ஷார்ட்ஸாக யூடியூப்பில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ரேஞ்சு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இன்னொரு ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், TWS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஸ்பீக்கர் வச்சுருந்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரும் அட்ஜாயிண்டாக கனெக்ட் பண்ணி 2த்தையும் ஒரே ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருவாங்க அண்ட் 1 சப் ஊஃபர் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் சூப்பராக இருக்குது, மிட்ஸ் அண்ட் லோஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா IPX7 வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் ரெயின் ப்ரூஃப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாதீங்க, அப்புறம் ஸ்பீக்கர் புஷன்னு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனோட பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கால் பேசிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து அலெக்ஸா அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் 2மே சப்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து மைக் இருக்கிறதுனால நீங்கள் 2த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரோட பிளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 13 hours தான் கம்பெனி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2600 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட
சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தான் சார்ஜிங் டைமு. ஸோ இதோட ப்ளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 13 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நான் எம்ஐ சவுண்ட் பாரோட கம்பேர் பண்ணேன். ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகம். ஏன்னா இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இது வந்து 2 தான் இருக்குது, அதில் வந்து 6 இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கான் சேர்த்து ஆல்ல கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஸ்பீக்கரை பற்றின ஏதாவது கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும். ஸோ பை கைஸ், பாய். கலரை மாற்று, பிரைட்னஸ் ஏற்று.